அமித்ஷாவை சந்தித்த ஆளுநர் RN ரவி. சீரியஸ் டிஸ்கஷன். டெல்லியில் நடந்தது என்ன? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் RN ரவி டெல்லியில நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை அருந்திய 66 பேர் கடந்த ஜூன் மாதம் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி தலைநகர் சென்னையிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டிற்கு அருகேயே கொலை செய்யப்பட்டது இன்னும் பதற வைத்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் முன்வச்சு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிட்டது அப்படின்னு விமர்சித்த எதிர்க்கட்சிகள் கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க CBI விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை கேட்டு ஆளுநரிடமும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மனு அளிச்சிருக்காங்க. இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல ஆளுநர் RN ரவி 5 நாள் பயணமாக டெல்லிக்கு போயிருக்கிறாரு. நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்ச ஆளுநர் அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததா தெரிய வருது. அதே போல இன்று காலை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்கிறாரு. நீட் பிரச்சனை பூதாகரமாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழகம் நீட்ல ரொம்ப முக்கிய பங்கு வகித்து வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இதனால இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்துதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் RN ரவி நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மற்றும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து 2 பேரும் விரிவா விவாதிச்சதாகவும் ஆளுநருக்கு சில அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கியதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சந்திப்பு தொடர்பாக RN ரவி தனது ட்விட்டர் பக்கத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட தமிழ்நாட்டுல நிலவக்கூடிய பாதுகாப்பு, அது தொடர்பான சூழ்நிலைகள், மக்களினுடைய அமைதி, முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு இது எல்லாத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பத்தியும் நான் ரொம்பவே ஆக்கப்பூர்வமா அமித்ஷா கிட்ட பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பார்த்து அதன் மேல இருக்கக்கூடிய போக்கஸ், அதே போல அவங்களுடைய நல்வாழ்வுலையும் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. அதனாலதான் இந்த சந்திப்பு அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகத்துல ஏற்கனவே நிலவிக்கிட்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தொடர் கொலைகள், இந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் RN ரவி சந்திச்சு பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது.